Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல நம்ம ஒரு neck design தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு first layer chain stitch போட்டுக்கோங்க. ஆரி வர்க் தெரிஞ்சிருந்தா ஆரில chain stitch போடுங்க. ஆரி வர்க் தெரியாதவங்க நார்மல் நீடில்ல இந்த மாதிரி chain stitch போட்டுக்கோங்க. Then இதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 3 layer ஃபார்ம் பண்ண போறோம். அந்த 3 லேயருமே ball chain, stone chain, ball chain. அதுக்கு first layer 2 mm size இருக்கிற small size ball chain fix பண்ணிக்கோங்க. Then அதுக்கப்புறம் திருப்பி வந்து glue நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு stone chain fix பண்ணிட்டு again ஒரு ball chain fix பண்ணலாம். சோ அதுக்கு stone chain வந்து small size stone chain தான் எடுத்துர்க்கேன். நீங்க big size ball chain அப்ளை பண்றதா இருந்தா big size stone chain எடுத்துக்கோங்க. small size ball chainக்கு small size stone chain. அப்பதான் எல்லா டிசைனும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கும். Then third லேயருக்கு வந்து ball chain-ஐ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. So இதுதான் மெயினா நெக்குக்கு நம்ம கொடுக்கிற டிசைன். தென் இதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெல் ஷேப்ல வந்து டிசைன் கொடுக்க போறோம். சோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. நெக்குக்கு மல்டி டைம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நீங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சார்ட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி இதே மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சார்ட்டோ இல்ல ஒரு பேப்பரோ ரெடி பண்ணி இந்த ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. Then இதுக்கு மேல இப்படி glue அப்ளை பண்ணிக்கோங்க. glue அப்ளை பண்ணிட்டு ball chain நம்ம fix பண்ணியிருந்தோம் இல்லையா நெக்குக்கு, அதே ball chain இங்கேயும் fix பண்ணுங்க. மெயினா ball chain வந்து fix பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாட்டம் சைடுல இருந்து தான் எப்பவுமே டிசைனை கொண்டு போகணும். டாப்ல இருந்து எப்பவுமே கொண்டு வர கூடாது. சோ பாட்டம் சைடுல இருந்து டிசைன் கொண்டு போலாம். அதுக்கு நமக்கு எக்ஸஸா glue இருந்தா அதை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ பாட்டம் சைடுல நல்லா glue அப்ளை பண்ணிட்டு கீழ இருந்து செகண்ட் லேயரா ஸ்டோன் செயின் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயரா பால் செயின் இருக்கு இல்லையா, சோ இப்போ வந்து இது செகண்ட் லேயரா ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து பால் செயின் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்టిక్యులர் கேப்பை விட்டுட்டு நம்ம வந்து மேலே ஒரு லைன் போட்டுட்டு மற்ற டிசைனிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காகனா இந்த இடத்துல, அதாவது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த பெட்வின் கேப்பில் நம்ம வந்து டியூப் பீட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா zardosi கொடுக்கலாம். நம்ம zardosi தான் கொடுக்க போகிறோம், அதை லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு பர்టిక్యులர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம லைன் போட்டு அதுக்கு மேலே glue அப்ளை பண்ணிவிட்டு பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு பர்టిక్యులர் கேப் விட்டு நம்ம வந்து glue அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதுக்கு மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து இதுக்கு அடுத்த லேயர், அதாவது இதுக்கு மேலே டாப் சைடில் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு இதுக்கு மேலேயே glue அப்ளை பண்ணிட்டு திருப்பி நம்ம பால் செயினை வச்சு தான் நம்ம லேயரை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ லேயர் டு லேயராக பால் செயினை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே திருப்பி வந்து glue அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டோன் செயின் அப்புறம் பால் செயின் லேயரை கொடுக்க போகிறோம். ஸோ கீழேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டோன் செயின் பால் செயின் லேயரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டு நம்ம திலகம் ஷேப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் பால் செயின் லேயரை கொடுத்துருக்கோம். தென் இதுக்கு மேலேயும் திருப்பி திலகம் ஷேப் ஸ்டோன் தான். ஸோ அதுக்கு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த அளவுக்கு லைனை விட்டுட்டு மேலே இப்படி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் நம்ம வந்து பால் செயின் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஒர்க் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். தென் இந்த இடத்துல glue அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி திலகம் ஷேப் ஸ்டோன் கோல்டன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணோம்ல அதே மாதிரி அதே சைஸ் தான் இதுவும். உங்களோட ட்ரெஸ்ஸில் வேறு ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா இந்த க்ரீன் அண்ட் கோல்டன் கலருக்கு பதிலாக உங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற கலரை ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கோங்க. இப்போது இது ட்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கீழே வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் ஜர்தோசி ஒர்க்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பர்டிகுலர் கேப்புக்கு எந்த அளவுக்கு ஜர்தோசி வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஜர்தோசிங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் டியூப் பீட் கூட கொடுக்கலாம். ஸோ டியூப் பீட் வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், இல்லை பெருசாக நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூப் பீட் வந்து அவைலபிளாக இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து ஜர்தோசியே கொடுத்துக்கோங்க. ஜர்தோசி எல்லாத்துக்குமே வந்து அவைலபிளாக கிடைக்கும். அதனால் டியூப் பீட் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் பர்டிகுலர் கலர் கிடைக்காது. ஸோ அதனால் ஜர்தோசியே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். திலகம் ஷேப் ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துட்டு தென் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட கார்னர்லேருந்து நீடில் வெளியே எடுத்து தென் அதுக்கப்புறம் வந்து கார்னர்லேயே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு ஸ்டிச், சைடில் 2 ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ஜர்தோசி ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்குமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதாவது கார்னர்லேருந்து நீடில் வெளியே எடுத்து ஜர்தோசி இன்சர்ட் பண்ணி கார்னர்லேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் ஒரு ஸ்டிச், சைடில் 2 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது கையோட எல்லா பால் செயினுக்குமே சைட் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. பால் செயின் ஸ்டோன் செயினில் க்ளூ வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் சைட் ஸ்டிச் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கோங்க. இப்போ ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போது ஆன்டிக் பீட், சுகர் பீட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்டிக் பீட் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு தென் சுகர் பீட் எடுத்துகிட்டு ஹேங்கிங் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அந்த ஹேங்கிங் டிசைனை ரிவர்ஸ் சைடில் பார்த்து கொடுங்க, அதாவது ஆப்போசிட் சைடில். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதே ஹேங்கிங் டிசைனை நம்ம பாட்டம் சைட்லேயும் கொடுப்போம். ஸோ இது வந்து பாட்டம் சைடில் கொடுத்துருக்கிற ஹேங்கிங்கும் டாப் சைடில் கொடுத்துருக்கிற ஹேங்கிங்கும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். சென்டர் பார்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹேங்கிங் வந்து கீழே பார்த்து கொடுங்க. ஸோ அது வந்து மேலே பார்த்து இருந்துச்சு இல்லையா, அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்டிக் பீட், சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங் டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஆன்டிக் பீட் ஒர்க் வந்து பாட்டம் சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒர்க் பேலன்ஸ்டாக இருக்குது. அது என்னென்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மேங்கோ ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மேங்கோ ஷேப்போட அந்த சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாகவும் கொடுத்துக்கலாம், சின்னதாகவும் கொடுத்துக்கலாம். நான் இந்த மீடியம் சைஸில் கொடுக்குறேன். இதுக்கு மேலே திருப்பி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல பால் செயின் கொடுக்கலாம். பால் செயின் வந்து பெண்ட் ஆகாது, ஸோ டெம்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் செயினை இதுக்கு மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு மேங்கோ ஷேப்புக்கு கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக க்ளூ இருந்தால் கையோடு எடுத்துக்கோங்க, ஏன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா க்ளூ அந்த இடத்துலேருந்து வராது. இப்போ வந்து மேங்கோ ஷேப்புக்கு வந்து அதை சுற்றி பால் செயினை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா உள்ளே இருக்கிற இன்னர் சைடில் வந்து ஜர்தோசி வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஜரி த்ரெட்டும் கொடுக்கலாம். நம்ம ஈஸியாக ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் க்ரீன் கலர் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கொடுத்தோம் இல்லையா, அதே ஸ்டோனை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஈஸியாகவும் கம்ப்ளீட் ஆகும். ரொம்பவே அட்ராக்டிவான லுக் வந்து இதுக்கு இருக்கும்.
இதை சுற்றி இருக்கிற இடத்துல மைக்ரோ பீட்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோ பீட்ஸ் வந்து இந்த ஆன்டிக் கலர் இது. ஸோ இதை இப்படி வந்து கொடுத்துக்கோங்க. தென் இப்போ இந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து மினிமைஸ் பண்ணுறக்காக சுகர் பீட் இருக்கு இல்லையா, சுகர் பீட் வந்து அங்கங்கே கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ் மைக்ரோ பீட்ஸ் வந்து ட்ரை ஆக டைம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து இதை வந்து டேப் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் இதோட லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு நீட்டான லுக் இருக்கும். இது உங்களோட ப்ளவுஸோட நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது இது ரொம்பவே அழகாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான அவுட்லுக்காக தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ப்ரைடல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் வித் யுவர் லவபிள் ட்ரெண்டிவியரா காஸ்டியூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.